வெல்கம் டு விஎஸ் ஃபேம் சேனல். விஎஸ் ஃபேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத. கோதுமை போண்டா செய்கிறதுக்காக நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமை மாவு 2 கப்பு எடுத்துருக்கிறேன். போட்டுக்கலாம். 2 கப்பு மாவையும் அதில் போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ இட்லி மாவு 1 கப்பு எடுத்துருக்கிறேன். இட்லி மாவு இப்போ 2 ஸ்பூனு ரவை 2 ஸ்பூனு, தயிர் ஒரு 3 ஸ்பூனு தயிர், இப்போ உப்பு, அதுக்கு தேவையான உப்பு, இப்போ கொஞ்சமாக பேக்கிங் சோடா. இப்போ நம்ம இதை மிக்ஸு வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். தயிர், ரவை, இட்லி மாவு இது எல்லாமே சேர்த்துருக்குறேன். கோதுமை மாவு கூட இப்போ நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம் மாவை. இந்த மாதிரி நல்லா மாவை நல்லா கலந்து விடணும். அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி மாவை நல்லா அடித்து பிசைகிற மாதிரி இருக்கணும். இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. இதுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணுற வரையிலும் இது ஊறட்டும் மாவு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுதுங்க. இதுக்கு தேவையானதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஜீரகம் 1 ஸ்பூன், பெரிய ஜீரகம் ஒரு 1 ஸ்பூன். இப்போ பெருங்காயம் நமக்கு தேவையானது. இப்போ இதில் வெங்காயம் அரிஞ்சிருக்கிறேன் பொடியாக. பல்லாரி வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சிக்கிங்க. பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, பிள்ளைங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடாதுங்க, அது காரத்துக்கு தகுந்த மாதிரி. இஞ்சி சும்மா ஒரு ரவுண்டு எடுத்து சின்னதாக ஒரு துண்டு அதை நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். இப்போ இதில் கறிவேப்பிலை, இப்போது மல்லி, இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டாச்சு. இப்போ மாவை நம்ம போண்டாவுக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசிக்கணுமோ அப்படி பேசிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சு, கட்டியாக இருக்கக்கூடாது. எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வரணும். அந்த மாதிரி இந்த அளவு தான் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி இருக்கும். இப்படி எடுத்து இப்படி போடணும். இதுதான் இருக்கும்.
ரொம்பவும் தண்ணி விட்டுற போகிறீங்க, ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். எண்ணெய் காஞ்சிடுதுங்க. இப்போ நம்ம போண்டாவை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும், இல்லைன்னா ஹார்டாக இருக்கும் போண்டா. இந்த அளவுக்கு போட்டால் போதும். மட்டும் வேகட்டும், தாராளமாக வேகட்டும். இதில் இனிப்பு கலந்து நம்ம போடலாம். ஏன்னா பிள்ளைங்க இனிப்புனா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நம்ம அதை ஒரு நாளைக்கு செஞ்சுக்கலாம். அதை விட இது நல்லா இருக்கும். இனிப்பு போண்டாவை விட இது நல்லா சூப்பராக இருக்கும். வெறும் தயிர் மட்டும் கலப்பாங்க கோதுமை மாவு கூட. நம்ம இட்லி மாவு கலந்துருக்குறோம். ஏன்னா போண்டா நல்லா அப்போ தான் சாஃப்டாகவும் இருக்கும், உள்ளார நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். கடலை மாவும் கலப்பாங்க, வேணாம் கடலை மாவு கலந்தால் இன்னமும் நல்லா ஹார்டாக ஆகிடும். போண்டா நல்லா சிவந்துடுத்து பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்தது போடுறதுக்கு ஆரம்பிச்சோம். கோதுமை போண்டா ரெடி ஆகிடுதுங்க. ஐயோ, கோதுமை போண்டா ரெடி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பிள்ளைங்களுக்கு நீங்கள் செய்து கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு ஹோம் ஒர்க் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.